அதிகார பதவி. அதை போல நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்றால் நான் கல்லூரி முதல்வரை கேட்டுக் கொள்கிறேன். உங்களுடைய கல்லூரியிலிருந்து பல உயர் பதவி வரக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று அடையாளம் காணுவதற்கு ஒரு வாய்ப்பு. என்னுடைய மனிதநேய வெப்சைட் எல்லாத்தையும் பதிவு பண்ணி சொல்லி படிக்க சொன்னேன். அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. எப்படி போட்டித் தேர்வை எதிர்கொள்வது, போட்டித் தேர்வு என்றால் என்ன, போட்டித் தேர்விலே எத்தகைய பாடங்கள் இருக்கிறது, அதை எப்படி படிக்க வேண்டும், என்னென்ன போட்டித் தேர்வுகள் இருக்கிறது, யூபிஎஸ்சி என்றால் என்ன, டிஎன்பிஎஸ்சி என்றால் என்ன, அதில் என்னென்ன பிரிவுகளில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது என்பதை முதலாம் ஆண்டு படிக்கின்ற மாணவன் 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் இதை பற்றி அறிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு அதை படிக்க ஆரம்பித்தால் பட்டப்படிப்பை முடித்தவுடன் போட்டித் தேர்வை எழுதுகின்ற போது அவன் ஒரு வெற்றியாளனாக வர முடியும். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மத்திய மாநில அரசில் உயர் பதவியிலே இருக்கிறார்கள். 40,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் அடிமட்ட கிராம நிர்வாக அலுவலர் இருக்காங்க இல்லையா, அது மாதிரியான பதவிகளில் மட்டும் 40,000 பேர் இலவசமாக மனிதநேயம் அவர்களை பணியில் அமர்ந்திருக்கிறது. மனிதநேய இலவச ஐஏஎஸ் கல்வி அறக்கட்டளை இந்த சமூக அக்கறையோடு சக மனிதனை, சாதிகளை கடந்து மதங்களை கடந்து சக மனிதனை அவனுடைய தேவைக்கு ஏற்ப தேடி போய் உதவி செய்தல் மனிதநேயத்தினுடைய அடிப்படை நோக்கம். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து அந்த பணியை செய்வது. இன்னைக்கு 1,00,000 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இணையதளத்தில் 1,00,000 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால இந்த முதலாம் ஆண்டு படிக்கின்ற மாணவர்களுக்கு சரியான ஒரு தருணத்தில் நான் பங்கு பெறுகின்ற நிகழ்வில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆகவே மனிதநேய இணையதளத்தில் பதிவு செய்து